ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு, கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருட பலன்கள், தமிழ் வருட பலன்கள். இந்த விஸ்வாவசு வருடத்தில் கொடிகட்டி பறக்க போகிறது ரிஷபராசின்னு சொன்னேன், அடுத்தது கடகராசின்னு சொன்னேன், இப்போ அடுத்தது உங்கள் ராசி. அட போங்க சார், நாங்கள் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம், ஒருத்தர் சொல்லியிருக்கார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு. அந்த கஷ்டம் எதனால் வருது அப்படிங்கிறது உங்களோட ஜாதகம், உங்களோட பர்சனல் ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட லக்னம் என்ன, உங்களோட ஒவ்வொரு பாவகங்கள் என்ன, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இப்போ தசாபுக்தி உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இது கோச்சார பலன்கள் கண்டிப்பாக ஒரு 30-40% நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கீங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வெளியில் வந்திருக்கீங்க. ஆனாலும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. ஏன் அந்த மாற்றங்கள் இல்லை அது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் மாற்றங்கள் இல்லை? எல்லா கிரகங்களும் ஃபேவராக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது யாருக்குமே. ஒரு கிரகம் அப்படி தான் இருக்கும், ஒரு கிரகம் இப்படி இருக்கும். அப்போ எந்த கிரகம் சரியில்லையோ ஒரு மாதிரி இருக்கோ அந்த கிரகங்களுக்கு நம்ம வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணி அப்படி கொண்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண வருட பலன்கள் அப்படின்னா 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான். சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான். இப்போ முதல்ல குரு பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா சுப கிரகம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு குரு பகவான் குரு தசையில் தான் ஏற்றி விடுவார். நீங்களே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குரு பகவான் குரு தசையில் உங்களுக்கு ஏற்றி விடுவார். அப்போ இந்த குரு பகவான் சுபகிரகம் அப்படிங்கும்போது பகை கிரகம் அப்படின்னாலும் இந்த சுபகிரகம் உங்களுக்கு சில பாடங்களைத்தான் கொடுப்பார். ஏன்னா ஆசான் என்றைக்குமே தண்டிக்க மாட்டாருங்க. அந்த தண்டிக்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, லேட்டாக போகிறீங்க, ஒரு நாளைக்கு கேட் மூடியாச்சு, சரி இதெல்லாம் முடிஞ்சிட்டு பசங்கள்லாம் இதுக்கு போயாச்சு கிளாஸுக்கு, எல்லாம் நீங்களாம் நிற்கிறீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆசிரியர் வரார், பெரம்பால் 2 அடி அடிக்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் என்னன்னு தெரியாது. பெரம்பால் அடிப்பார், ஒரு அடி. என்ன அந்த அடி எதுக்காக? நீ லேட்டாக வந்ததுக்காக கிடையாது, இனிமேல் நீ லேட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது மாதிரி ஒரு பாடத்தை குரு பகவான் நமக்கு கொடுக்குறார், சனீஸ்வர பகவான் கொடுக்குறார், ராகு பகவான் கொடுக்குறார், கேது பகவான் கொடுக்குறார். அப்படின்னா இந்த தவறை நாம் செய்யக்கூடாது
அப்படிங்கிறதுக்கு தான். அந்த வகையில் இந்த சுப கிரகம் பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து உங்களுக்கு சில நன்மைகளையும் செய்தார், சில கஷ்டங்களையும் கொடுத்தார். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மன ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் எல்லாமே கொடுத்தாரா. இப்போ இந்த குரு பகவான் 11/5/2025 முதல் உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாக்கியங்களை அருளப் போகிறார். பாக்கியங்களை அருளப் போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே என்ன விசேஷம் அப்படின்னாலே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு அப்படிம்பாங்க. ஓடி போனவனுக்கு கிடையாது. இந்த இடத்துல ஒருத்தரோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அவன் எங்கே பிறந்து இருக்கிறானோ அவனை அங்கேருந்து விரட்டி விட்டு இன்னொரு ஊருக்கு போய் நீ பிழைத்து ஒரு செல்வந்தனாக மாறு, உயர்ந்த ஒரு இடத்திற்கு வா அப்படின்னு சொல்லுவார் இந்த குரு பகவான். அதனால தான் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு. ஓடி போனால் அதாவது இன்னொரு ஊருக்கு போனால் அவன் நல்லா படிச்சுடுவான். ஜனன கால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்கள், 9ஆம் இடத்துல குரு இருக்கான்னு இருந்தால் இன்னும் உள்ள போய்ட்டு நல்ல பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அப்போ இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் பாக்கியங்களை அருளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதேமாரி பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள், வண்டி வாகனம் வீடு மனை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். குரு பகவானின் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். தனது 5ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். சூப்பர். எப்போவுமே நான் சொல்லுவேன் 7ஆம் பார்வையை விட இந்த 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ரொம்ப விசேஷம். ஏன்னா நான் இப்போ உங்களை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறத விட சைட்லேருந்து பார்த்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி பெரிய விஷயம் அதுதான். அப்போ இந்த 5ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மனதில் இருந்த வேதனைகள் குறையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும், எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. சகாயஸ்தானம், முயற்சிகள் பலிதமாகும், உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். 5ஆம் இடம், புத்திரபாக்கியம் ஏற்படும். புத்திரகாரகன் புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிடும். ஏன்னா கல்யாணம் ஆனால் தானே குழந்தை கிடைக்கும், டக்குன்னு குழந்தை பிறந்துடும். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவான் அருள் பண்ணுவார். அதுமாதிரி ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நிறைய நடக்கும். அந்த குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே டக்குன்னு முடியும். 8/10/2025 முதல் அதிசாரமாக உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். உத்தியோகம் வெகு 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 சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், உங்களை கேட்டு தான் செய்வாங்க அந்த மாதிரிலாம். ஏன்னா ஜீவனம் விருத்தி அடையும், விருத்திக்கு தான், ஏன்னா உச்சம். அப்போ அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு வருமானம் வரும். அப்போ அந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமைக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூப்பர். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து தரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்வீங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகங்கள் அற்புதமாக சித்திக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணம், சாதாரண சின்ன மோதிரமாவது வாங்கிடுவீங்க கோல்டில். என்ன பொன்னவன் கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுப்பார். தாயார் ஆதரவாக இருப்பார், தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. படிப்பு, குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, துலாம் ராசி குழந்தைகள்லாம். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் ஏற்கனவே ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு தைரியம் எல்லாமே கிடைக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். அதை வெற்றிகரமாக அமல்படுத்தி வெற்றி அடைவீர்கள். அடுத்தபடியாக 18/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அப்படிங்கும்போதே உங்களோட பகை கிரகம் இப்போ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பகை கிரகம் வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே பாக்கியஸ்தானத்துக்கு வரார், 9ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல வக்ரகதி அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் வக்ரகதியில் இருக்கிறது நல்லது, ரொம்ப அற்புதம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, இவர் வந்து 3/6 குடையவர். என்ன முயற்சிகளை விடாமல் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் இந்த 6ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நீங்கள் எல்லா வேலைகளையும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.
17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து முழு பலத்தோட வரப்போறார். அப்போ அற்புதமான பலன்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கும்போதே மறுபடியும் உங்களுக்கு சில நன்மைகள் அற்புதமாக சிந்திக்கும். சரி, அடுத்தபடியா பெரிய கிரகம் ஆயுள் கிரகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 4-5 குடையவர் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம். அப்போ இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சில நன்மைகளையும் சில குழப்பங்களையும் குழந்தைகளின் முன்னேற்றம் சில பின்னேற்றம் இந்த மாதிரிலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டு இருந்தார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாவசு வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கார். குருவோட வீட்டில் 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவானுக்கு 4 வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம்ங்கிறது மறைவு அரைமறைவுன்னு சொல்லுவாங்க. அதை விட்டிங்கன்னா 6, 10, 11 இது உபஜயஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயம் வருது பாருங்க. இந்த ஜெயம்னாலே வெற்றி. ஸோ வெற்றிகளை கொடுக்கறதுக்காகவே இவர் இந்த இடத்துக்கு வருவார். அப்போ 6ஆம் இடத்துக்கு வரும்போது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு மனசில் தைரியம் இருக்கும், எடுக்கிற காரியங்களை போல்டாக இருப்பீங்க. அதுவும் துலாம் ராசி என்பதில் கேட்கவே வேண்டாம். நியாயம் இதுதான் உங்களுக்கு பலம் பலவீனம். ஏன்னா நியாயமாக பண்ணுறோன்னு பேசும்போது சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். கரெக்டாக? அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம்னா என்ன, அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும். சமூக பணிகளில் நிறைய ஒரு அவார்டெல்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திப்பீங்க. அடுத்தபடி ருணம் கடன் கண்டிப்பாக குறையும். கடனே இல்லைங்கிற அளவுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கொண்டு வருவார். எப்படி சனி பகவானோட வேலைகளை நம்ம அப்படியே ரிவர்ட்டாக எடுத்துக்கணும். சனி பகவான் காரகத்துவம் என்ன? மந்தத்தன்மை. அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வேலை செய்யணும். அந்த மந்தத்தன்மைக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா வெற்றி. அப்போ உழைக்கணும். உழைச்சா சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், வருமானம் வரும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். பகை ருண ரோகம்னா வியாதி குறையும், சொஸ்தமாகும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்கும். சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி பகவான் பயிற்சியில் நீங்கள் திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, வாக்கியம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்கன்னு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி 5ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் குழப்பம் ப்ளஸ் தெளிவு, குழப்பம் ப்ளஸ் தெளிவு குடும்பத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், நண்பர்கள் எல்லாமே. அந்த வகையில் 6/3/2026 முதல் இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துக்கு வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்போ அதே தான் திருக்கணிதத்துக்கு என்ன சொன்னேனோ அதே பலாபலன்கள் தான் உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்கும். எப்படின்னா உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், கடன் சுமை குறையும், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், எல்லாமே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களோட பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருந்தார். கரெக்டாக? கேது பகவான் 12ஆம் இடம் என்கிற விரயஸ்தானத்தில் இருந்தார். மோட்சஸ்தானத்தில் கேது இருந்தாலே ஞானம் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குழப்பத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பத்தை கொடுப்பார். அப்புறம் கடவுள் பக்தி வச்சிருந்தா நிவர்த்தி பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இருந்தாலும் இந்த ரெண்டுமே மறைவு ஸ்தானம். மறைந்த இடத்துல அப்படின்னுங்கும்போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இது ஜோதிட விதி. இதை யாருமே மாற்ற முடியாது. அந்த வகையில் ஓரளவுக்கு உங்களுக்கு சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை இந்த 2 கிரகங்களும் கொடுத்தது. கரெக்டாக? ஆக்சுவலாக பார்த்தா ஒன்று தான். ராகு கேது அந்த கிரகங்கள் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு பாடங்களை கொடுத்து ஒரு தெளிவடைய வச்சுது. அந்த வகையில் இந்த ராகு பகவான் 26/4/2025 முதல் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆவது வீட்டை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த இடத்துக்கு சனீஸ்வர பகவானோட வீடு. ஸோ நட்பு ஓரளவிற்கு உங்களுக்கு சில தெளிவுகள் கிடைக்கும். அப்படின்னாலும் பிரம்மாண்டமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா ராகு பகவான் எப்போவுமே பிரம்மாண்டத்துக்கு அதிபதி, லக்குக்கே அவர் தான், அதிர்ஷ்டத்துக்கே அதிபதி ராகு தான் அதிர்ஷ்டத்துக்கு. சுக்கிரன் அனுபவிக்கிறதுக்கு.
சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு. இந்த லக்கை கொடுக்குறவரே இந்த ராகு பகவான், மறைந்து அருள் பண்ணக்கூடியவர் இந்த ராகு பகவான். இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளை செய்வார். அப்படியே மறைஞ்சு நிறைய நன்மைகள். குழந்தைகள் படிக்கலையே நினைப்பீங்க, நல்லா படிக்கும். குழந்தைகள் விளையாடலையே நினைப்பீங்க, நல்லா விளையாடி ஒரு மெடல் வாங்கிட்டு வருவோம். சரி, குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கலையே, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். குழந்தைகள் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன், இவ்வளவு வரன் பார்த்துட்டு இருக்கேன், டக்குன்னு வரன் கிடைச்சிடும். இந்த மாதிரிலாம் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணணும். துர்க்கையை வழிபாடு பண்ண கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக கேது பகவான், ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 முதல் சிம்ம ராசியான உங்களது லாபஸ்தானத்துக்கு வரார் ஐயா. லாபஸ்தானம் 11ஆம் இடம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்தாலே ஒரு பெரிய முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அப்போ 11ஆம் இடம் லாபத்தில் வரக்கூடிய கேது பகவான் சூரிய பகவானின் அருளை பெற்று, இந்த சூரிய பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி தான், சரியா? அப்போ லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துங்கள். அதேமாரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மனதில் ஒருவித தெளிவு கிடைக்கும். வருமானம் வந்தாலே ஒரு திருப்தி தான். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள் எல்லாமே விலகும். புத்திரபாக்கியம் ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அமையும். இந்த கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நிறைய தருவார் உங்களுக்கு. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருடம் ஃபுல்லாக இந்த நல்ல கிரகங்கள், அந்த கிரகங்களோட ஆற்றலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு விடவே விடாதீங்க. துர்க்கையை விடவே விடாதீங்க. துர்க்கையை பிடிச்சிக்கோங்க. வெள்ளிக்கிழமை பெண்களாக இருந்தால் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க. ராகு காலத்தில் 10:12. சரியா? ஆண்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க நெத்தியில். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. போயிட்டு குலதெய்வத்துக்கு நல்லெண்ணெய், பச்சரிசி, வெல்லம், இது 3 உங்களால் இயன்ற அளவு வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் குலம் சிறக்க, தொழில் சிறக்க, உத்தியோகம் சிறப்பாக அமைய, ஒவ்வொரு விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.